தாய்மார்களே, பெரியவர்களே, இன்று நடைபெறுகிறது பாராளுமன்ற தேர்தலிலே. இன்று சாதாரண தேர்தல் அல்ல. மக்கள் முதல்வர், மக்களுக்கான முதல்வர் தளபதியார் அவர்களின் நல்லாட்சியில் அவர்களின் கருத்தை வலுப்படுத்தவும், நம்முடைய காட்பாடியின் மண்ணின் மைந்தர் கழக பொதுச் செயலாளர் கனிமம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களின் கருத்தை வலுப்படுத்தவும், கழக இளைஞரணி செயலாளரும் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் கருத்தை வலுப்படுத்தவும் நீங்கள் எல்லாம் உதயசூரி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இது சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு யுத்தம், ஒரு போர். நம்முடைய தளபதி அவர்களுக்கும் பாசிச பாஜக மோடிக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே நம்முடைய தாய்மார்கள் உங்களிடம்தான் இங்கே இந்த வெற்றிக்கான மொத்த ஆயுத்த பணியும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் தான் வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும். இன்று தமிழகத்திலே கொரோனா காலமாகட்டும், மழை வெள்ள காலமாகட்டும், என்றுமே வராத மோடி இன்று நாளைக்கு தேர்தல் வந்து கொண்டிருக்கிறார். இன்று நம் தமிழகத்திலே நாம் எப்போதெல்லாம் தவித்துக் கொண்டிருந்தோம், எப்போதெல்லாம் சித்திரவதைப்பட்டோம், எந்த காலத்திலும் எந்த ஒரு நிதியும் தரவில்லை. எந்த நம் தமிழக மக்களை பார்க்காத மோடி இன்று மோடி வருகிறார் என்றால் என்ன காரணம்? இன்று இந்த எடப்பாடி இன்று மோடியின் கைக்குடியாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். தாய்மார்களே, தமிழகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியாலும் தாயமும் கொண்ட தளபதியாக அவர்கள் தான் நமக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பாசிச பாரதிய ஜனதா மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் அண்ணன் டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சன் ஐயா அவர்களுக்கு உதயசூரி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை தர வேண்டும். அண்ணன் ஜெகத்ரட்சன் ஐயா அவர்களின் மூன்றாவது இடத்திலே இருக்கும். நீங்கள் எல்லாம் பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உதயசூரி சின்னத்திலே வாக்களித்து மக்கள் முதல்வர் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.